வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தென் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் நாளைக்கு சண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாளைக்கு சண்டே மார்க்கெட் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்மளோட யூனியன் பட்ஜெட் 2026 அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த ரீசன்னால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் உண்டு. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நாளைக்கு சண்டே மார்க்கெட் இருக்குது. பட் பட்ஜெட்னால கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரீசனால் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்க நீட்டாக ட்ரேட் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது கூட பெஸ்ட் மூவாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் சண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எப்போவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நிறைய ஸ்டெபிலிட்டி இல்லாமலே இருக்கும், மூவ் இருக்கும். அந்த ரீசனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை ஒரு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் வேணும். இங்கே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம லைனில் இங்கே டச் ஆகிட்டு அழகாக மார்க்கெட்டில் இங்கே ரிவர்சலில் இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான 59677 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து சூப்பராக ஒரு அப்வர்ட் மொமெண்டம் இருக்கா? ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் தான் ஃபுல் மார்க்கெட் மூவ் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூவான 59906 வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேட். ஒரே ட்ரேடில் நீங்கள் ஒரு சூப்பர்பான 229 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேனில் இதையும் இங்கே என்னாச்சு அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், ட்ரெண்ட்ஸில் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கே பாருங்கள், இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59852 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பை பண்ணோம் அப்படின்னா பாருங்களேன், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை, ரொம்ப மினிமமாக வேணால் அச்சீவ் ஆகிருக்கலாம். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மூவ் இல்லை. சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே 59807 இங்கே ஒரு 45 பாயிண்ட், நம்மளோட செகண்ட் ட்ரேடில் ஒரு 45 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் வாங்க தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே பார்த்தீங்களா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59745 நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும். ஓகே, ஸோ இதோட லோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 16 பாயிண்ட் 598,685 வரைக்கும் ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம் சிங்கிள் ட்ரேடில். ஓகே, இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்துடலாம். ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம அதே லைன்லேயே பாருங்கள், அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே டச் ஆச்சு. பட் இங்கே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணியிருக்கலாம். 59761 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்தும் இதோட லோ வரைக்கும், ஸோ 59699 வரைக்கும். ஓகே, இங்கே ஒரு 62 பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இது நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட்டும் இருக்குது இல்லையா, கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு சூப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். அகைன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில். எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளோட
இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த் எண்ட் தான் நீங்க அத ரொம்ப வெரிஃபை பண்ணீங்கன்னா, ரொம்ப பக்காவா இருக்கும் அது ஆக்சுவலி. மந்த் எண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கா தான் இருக்கும். குட்டி, குட்டி ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து நம்மளோட வீடியோ ட்ரேட்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இப்படி அனாலிசிஸ் நீங்க கிளியரா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஷியூரா நல்லா கிளாரிஃபை ஆகும். இப்போ நம்ம 4 ட்ரேட் கம்ப்ளீட்டட் இல்லையா? இப்போ நான் இத வந்து நம்மளோட செட்டப் படி நம்ம ஃபாலோ பண்றது படி நம்ம 4 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 4 ட்ரேட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ட்ரேட்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஒரு சிங்கிள் ட்ரேட்ல ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒண்ணு ஹிட் பண்ணுச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 306 பாயிண்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டில மட்டும் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நீங்க ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்க நீட்டா உங்க ட்ரேட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷியூரா வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்க நீட்டா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் வித் குட்டி ஸ்டாப் லாஸ்ல. தென் இப்போ ஆக்சுவலி நான் லேட்டா தான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இப்போ நம்ம நான் 1 மணிக்கு மேல தான் நான் வரவே செஞ்சேன். அப்படிங்கும்போது நான் இப்ப தான் என்டர் ஆனேன். ஸோ நம்ம லைன்ல கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. நான் அத தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதே லைன்ல அகைன் நமக்கு இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இங்கேயும் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இத கன்ஃபர்மேஷன் டவுன்வர்ட்ல இங்க ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இத கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நீங்க பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் போதும். இங்க பாருங்க இதோட லோ வரைக்குமே வந்துட்டு இன்னும் நீங்க ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்க ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஓகே. இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன். இந்த லைன்ல பாருங்களேன். அகைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சா மார்க்கெட். ஸோ மூவ் ரிவர்ஸ் ஆயிட்டு இங்கேயும் பாருங்க. இங்கே ஒரு நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைன்ல இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இத கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி க்ளோசிங் வேல்யூல நீங்க பை பண்ணியிருந்தீங்கனாலும், இங்கேயும் ஒரு சூப்பர்பான ஹை வரைக்கும் இதோட ஹை வரைக்குமே நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ இதோட ஹை வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் புக்கிங் எடுத்திருக்கலாம். ஸோ நம்ம 4 ட்ரேட்ஸ் போக அகைன் இங்கே ஒரு 2 ட்ரேட்ஸ்க்கான ஒரு சூப்பர்பான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ற அளவுக்கும் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ். அதனால நம்ம நெக்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணல. சப்போஸ் லேட்டா வந்தவங்க நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ். தென் வாங்க இப்போ நாளைக்கு சண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல பார்த்துடலாம். எவ்ரி சாட்டர்டே, சண்டே வந்து நமக்கு ஹாலிடே தான். நாளைக்கு பட்ஜெட்னால நாளைக்கு நமக்கு மார்க்கெட் உண்டு. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59715, 59979, தென் 602, 85, 605, 44, 607, 61, then 60, 956. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு சண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது. நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணீங்கனாலே போதும். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அது கிளியராக நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுறது எப்படி, அதில் நம்மளோட இந்த செட்டப் பாயிண்ட்டு எப்படி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை நல்லா கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. தென் வாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 59360, 58985, then 587, 35, 58555, then 58283, 58068. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு சண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவும் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நம்ம அனாலிசிஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் சண்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம்.
ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? சேம் தான். இல்லை எவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளோ கேப் டவுனில் வந்து தான் நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது இல்லையா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் எந்த ட்ரேட்ஸும் என்டர் ஆக மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25281 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 25323 வரைக்கும் இங்கே வந்து ஒரு 42 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணியிருக்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா சேம் அதே லைனில் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25263 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் தான் ஃபுல்லாக பாருங்களேன், ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம லைன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம லைனில் தான் கரெக்டாக டச் ஆகும், ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம நீங்கள் நீட்டாக பை பண்ணிங்கனாலே போதும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். சிமிலர்லி இங்கேயும் பாருங்கள், அழகாக நம்ம லைனில் இன்னொரு ரிவர்சல் தான் மார்க்கெட் வந்துட்டு நம்ம லைனில் நீட்டாக டச் ஆகிட்டு அழகாக ரிவர்சலில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே போதும், இதோட ஹை வேல்யூ வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 53 பாயிண்ட் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, தென் வாங்க தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா, கன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு. இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் இருந்தது. சடனாக மறுபடியும் இங்கே என்னாச்சுன்னு பாருங்கள், ரிவர்ஸ் ஆச்சு. சடனாக இங்கேயும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம லைனில் டச் ஆச்சு. ஸோ அகைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25257 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், இதோட ஹை வேல்யூ வரைக்கும் 25370 வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இந்த ஒரே ட்ரேடில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 113 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ மார்க்கெட் மூவ் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப் லைனுக்குள்ளே தான் ஃபுல் ட்ராவலுமே இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, இங்கே எவ்வளோ தான் நமக்கு வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் நம்ம லைனில் தான் இங்கே ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஃபுல் ட்ராவலுமே நம்மளோட அந்த செட்டப் லைனுக்குள்ளேயே தான் ஃபுல் மார்க்கெட் மூவிங்குமே இருந்தது இல்லையா. ஒரு மாதிரி ஸ்டெபிளாக தான் சேம் லைனில் தான் இருந்தது. பட் அப்போது நம்ம ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஒரு மினிமமான ஸ்டாப்பில் இங்கே ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடைய மொமெண்டம் போயிட்டு இருந்தது. ஃபைனலி ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோடவும் நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க இந்த செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷியோராக வந்து அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நம்ம ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல, ஓவரால் நமக்கு வந்து ஒரு 208 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50யும் நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் வித் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஒரு 514 பாயிண்ட்ஸ். ஓவரால் ட்ரேட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலி நமக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து 4 ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணோம். ஆனால் அதில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் நிஃப்டி 50யில் ஒன்லி 3 ட்ரேட்ஸ், 3மே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருந்தது. ஓவரால் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஒரு 514 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் சொல்கிறேன். ஸோ ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கணும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நாளைக்கு Feb 1 சண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 25379, தென் 25440, then 25549, then 25660, 25764, 25877. இது நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துலாம். ஸோ நம்ம போத் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருக்குது, டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருக்குன்னு நமக்கு எந்த வரியும் தேவை கிடையாது. பிகாஸ் நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெண்ட் லைன் மட்டும் மேக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஃபார் த பிகினர்ஸ் ஆக்சுவலி நான் எவ்ரி வீடியோஸ்லேயும் அதை மென்ஷன் பண்ணுற காரணம், நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் பிகினர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் எவ்ரி வீடியோஸில் நான் இந்த மாதிரி கண்டென்ட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 252, 48, 251, 68, 250, 99, 25009, then 249, 28, then 248, 39. ஸோ இதாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 போத் பார்த்துருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். சூப்பர்வான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவும் போகும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ நாளைக்கு பட்ஜெட் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.